ஹாய் ஹலோ வணக்கங்க. வெல்கம் மை சேனல். நான் உங்கள் ஆப்டோமெட்ரிஸ்ட் மஞ்சு. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐ கிளாஸஸ் அதாவது ஸ்பெக்டக்கிள் ஃப்ரேம் வந்துட்டு எப்படி கரெக்டான சைஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகும். மெயினாக ஸ்பெக்டக் வேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மெயினாக நம்ம ப்ராப்பரான சைஸ் வந்து சூஸ் பண்ணனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸுக்கு கரெக்டாக வந்து ஒரு ஐ கிளாஸ் ஃப்ரேம் வந்துட்டு கரெக்டாக செட் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு லுக் வைஸ் பெட்டராக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து இந்த சைடு வந்து மார்க்கிங் நிறைய பேருக்கு விழும். ஸோ அந்த மார்க்கிங் வராமே நம்ம வந்து கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நிறைய பேர் வந்து ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக கீழே குனிஞ்சு நார்மலாக நிமிந்து பார்க்கும்போது என்னன்னா ஃப்ரேம் வந்து கீழே விழுந்துடும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். லாஸ்ட் மாதிரி ரொம்ப டைட்டாக போட்டாங்க அப்படின்னாலும் சரி, சைடில் வந்து மார்க்கிங் விழும். ஸோ இதெல்லாம் மெயினாக வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டான சைஸ் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அது வாங்க என்னன்றது நம்ம பார்த்துலாம். ஸோ நான் வந்து மெயினாக வந்து 2 ஃப்ரேம்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரேம் சைஸ் ஓகேங்களா? ஃப்ரேம் சைஸ் அப்படின்னும்போது இப்போ எக்ஸாம்பிள் என்கிட்ட ரொம்ப லார்ஜான ஃப்ரேம் வந்து இல்லை. ஸோ இதுதான் என்னுடைய ஃபேஸ்க்கு எல்லா ஃப்ரேமே செட் ஆகிறதுனால நான் சன்கிளாஸில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா என் ஃபேஸ்க்கு ரொம்ப பெருசான ஃப்ரேம் தான். அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த 2 ஃபிங்கர்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த சைடில் ஓகேங்களா இப்படி இன்செர்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஃபிட்டிங் இல்லாமல் இப்படி நீங்கள் லெஃப்ட் சைடு ரைட் சைடு லைட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபிங்கர் வந்து இப்படி மூவ் பண்ணி பார்க்கணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா ரொம்ப ஓவராக வந்து கேப் தெரியும். இந்த மாதிரி மூவ்மெண்ட் வந்து இருக்கக்கூடாது. தெரியுதுங்களா உங்களுக்கு ஃபிங்கரு? இந்த இடத்துல என் ஃபிங்கருக்கும் என் ஃபேஸ்க்கும் பாருங்கள் கேப் வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபிங்கருக்கும் ஃபேஸ்க்கும் கேப் இப்படி மூவ் பண்ணும்போது இருந்ததுன்னா அது வந்து ரொம்பவே வந்து நம்ம ஃபேஸ்க்குரிய பெரிய சைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸ்க்கு கரெக்டாக வந்து லுக்கும் இருக்காது. அண்ட் ஆல்சோ வந்து ஃப்ரேம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ரிமூவ் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ரொம்பவே லார்ஜான ஃப்ரேம். ஓகே. அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து நம்ம 2 ஃபிங்கர் உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது உள்ளே வந்து உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக வந்து போகல பாருங்கள். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மால் சைஸ் ஃப்ரேம்ஸ். ஸோ நீங்கள் ஸ்பெக்டக்கிள் வந்துட்டு சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் ஃப்ரேம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஸ்மால் சைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயினாக இந்த இடத்துல கண்டிப்பாக அங்கே வந்து மார்க்கிங் விழும். நீங்கள் வந்து லாங் ஒரு 1 மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மார்க்கிங் விழும். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃபேஸ்க்கும் லுக்கே இருக்காது. ஸோ வந்து கண்டிப்பாக இது மாதிரி ஸ்மால் சைஸ் ஃப்ரேம்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அண்ட் தேர்ட் வந்து என்ன கரெக்டான ப்ராப்பர் சைஸ் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கே ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம வேவ் பண்ணும்போது இது இப்படி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரேமில் பாருங்கள் என்னுடைய ஃபிங்கர்ஸ் வந்து கரெக்டாக ஓகேவா இன்செர்ட் ஆகுது. ஸோ ரொம்ப லூஸாகவும் இல்லை, ரொம்ப டைட்டாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்படி மூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ப்ராப்பரான ஃப்ரேம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த சைஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. பட் இந்த ஹைட் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹைட் பொறுத்தவரையும் உங்களுக்கு ஃப்ரேம் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் அந்த சைஸ் வந்து உங்களுக்கு என்ன தான் கரெக்டாக இருந்தாலும் இந்த ஹைட் வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகதான் செய்யும். சில பேருக்கு செட் ஆகும், ரொம்ப பெருசாக ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை சில பேருக்கு ரொம்ப ஸ்மாலாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஈவன் ஹைட் அண்ட் வித்தில் தான் கொடுத்துருப்பாங்க. மேபி உங்களுக்கு அது செட் ஆகலாம். அதுலேயும் வந்து வேறு நீங்கள் மாடல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ மெயினாக வந்து நீங்கள் இந்த ஃப்ரேம்ஸ் அதாவது இந்த ஹைட் நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐப்ரோஸ் தாண்டி மேலே போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்ரோஸ் வந்து நார்மலாக பார்க்கும்போது தெரியும். இன்கேஸ் நீங்கள் இப்படி வந்து சில பேர் இப்படி போடுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வேவ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் பாருங்கள், ஐப்ரோ ஃபுல்லாக பாதி மறைக்குது. சில பேர் ரொம்ப அப்படி மேலே ஏற்றி இந்த மாதிரி ஹைட்டில் போகிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா தெரியாமல் வந்து வாங்கியிருப்பாங்க. இல்லை மெயினாக வந்து ஸ்பெக்டக்கிள் ஆர்டர் பண்ணும்போது அந்த போஸ்ட்னே வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். அது நிறைய பேர் சொல்ல மறந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஐப்ரோஸ் வந்து மேலே தெரியணும். ஓகேங்களா? அது மாதிரி நீங்கள் வேவ் பண்ணும்போது ரொம்ப அப்படியே ஒட்டி மேலே ஏற்றி வந்து போடக்கூடாது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐப்ரோ வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இங்கேயுமே இந்த நோஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நோஸுக்கும் கீழே ரொம்ப போகக்கூடாது. ஓகே. இதுவே ஆக்சுவலி எனக்கு வந்து கொஞ்சம் பெருசு தான் இந்த ஹைட்டு. பட் இருந்தாலும் நீங்கள் வாங்கும்போது கரெக்டாக வந்து மெயினாக ஐப்ரோ மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதுவே கீழே வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் அந்த நோஸ் பொறுத்து வேரியேஷன் ஆகும். எனக்கு வந்து கொஞ்சம் நோஸ் வந்து நார்மலாக இருக்கிறதுனால கீழே இருந்து ரொம்ப இறங்கி வரும். மேபி ரொம்ப ஷார்ப்பான நோஸில் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா கரெக்டாக மேலே அப்படி இருக்கும். ஸோ அதனால் ப்ராப்ளம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த லென்த் பொறுத்த வரையும் நோஸ் பொறுத்து மாறுங்க அந்த ஹைட்டு. மற்றபடி நீங்கள் ஐப்ரோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஐப்ரோக்கும் மேலே அல்லது பாதி மறைக்கிற மாதிரி ஃப்ரேம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் சைஸ் நான் சொன்ன மாதிரி அந்த 3 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெக்டக்கிள் ஃப்ரேம்ஸ் வாங்கும் பொழுது உங்களுக்கு கரெக்டான சைஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டான அழகாக ஃபிட்டிங்கான லென்ஸ் வந்து நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு பவர் கிளாஸ் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. நீங்கள் எனி சிஸ்டம் கிளாஸஸ் வாங்கினாலும் சரி, சன் கிளாஸ் வந்து மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் வந்து கரெக்டாக தான் இருக்கும்.
அப்படியே நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ரொம்ப லூஸ் ஆகுதுன்னா ஜஸ்ட் இந்த ஃபிங்கர் வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டான சைஸ் வந்து ரெடிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். உங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம முக்கியமாக எல்லா பேருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் நிறைய ஐ சம்மந்தமான டிப்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதை போய் பாருங்கள். ஸோ நம்ம விஷன் டெஸ்ட், அதாவது 6x6 விஷன் மீனிங் என்ன அப்படின்றது போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி கிளக்கமான என்ன, ஐ ப்ரெஷர், ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ட்ரை ஐஸ் ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே சம்மந்தமான வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.